வந்து 100 நாள் ஆச்சு. ஆட்சி எப்படி இருக்குமா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சனா இந்த விஷயம் நல்லா பண்றாங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க? ஆட்சியா இந்த இப்போ ரெண்டு ஃப்ரீயா தரப்புல இது நல்லா பண்ணிருக்கு. ஆனா மின்சார கட்டணம் என்ன அதிகமா உயர்ந்துட்டு என்ன புலம்புறாங்க? இது எப்படின்னு தெரியல, இப்போ இது நம்ம தான் கேட்கணும். ஊழல ஒழிப்புன்னு வந்தாங்க, ஊழல ஒழிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆ ஊழல ஆ ஒழிச்சுட்டாங்க. சரி, எப்படி பாக்குறீங்க? விஜய் ஆட்சியில விஜய் அவருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இதை விஜய் உடனே செய்யணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? நல்லா இது பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் இந்த கரண்ட் இது, இந்த மழை தண்ணி இதெல்லாம் வந்து நம்ம வீடு இந்த இந்த பாலியல் குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆமா. அந்த விஷயங்கள்னா திமுக ஆட்சி அதிகமா இருக்குன்னு தான் நம்ம வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டோம். அதே மாதிரி திரும்ப இருக்கேன் என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இது நம்மள கேட்டா 100 நாள் ஆட்சியில இந்த விஷயம் விஜய் சூப்பரா பண்றாருன்னா எதுன்னு சொல்லுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த விஷயம் நல்லா பண்றாருப்பான்னா ஏதாவது உங்க மனசுல வர பண்றது பண்ணிக்காருன்னா இப்போ இந்த அம்மா ஒண்ணு இது ஆமா. இது நல்லா பண்ணிக்கிறாரு. அப்புறம் இந்த கரண்ட் ஏபி இது இப்போ சில பேர் நிறைய கொஞ்சம் நல்லா பண்ணி திமுகவுடைய ஆட்சி நல்லா இருக்காங்க. அது நல்லா இருக்கு.